பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன். நகரத்தார் குலம் வலையொளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். நினைத்தது நிறைவேறும் சித்ரா பௌர்ணமி விரதத்தின் சிறப்புகளை நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமிதான் சித்ரா பௌர்ணமி ஆகும். பௌர்ணமிகளில் மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. மாதத்தின் பெயரும் நட்சத்திரத்தின் பெயரும் ஒன்றாகி சூரியன் உச்ச பலம் பெறும் மேஷ ராசியில் வரும் பௌர்ணமி தினமே சிறப்பு பெறுகின்றது. மனிதராக பிறந்த அனைவரின் செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்துக் கொள்வார் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரகுப்தனை வணங்கும் நாளாகும். மதுரையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படும் இத்திருநாளில் சித்திரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கும். இந்த தினத்தில் யமலோகத்தில் நம் புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவரின் அருளை பூரணமாக பெற முடியும். நீண்ட ஆயுளும் கிடைக்கும். சித்திரை மாத பௌர்ணமி தினத்தன்று அம்பாளின் திருவுருவ சிலை அல்லது படத்திற்கு மலர் மாலைகளை அணிவித்து வஸ்திரம் அணிகலன்களை அணிவித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும். அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம், பானகம், கிராம்பு, ஏலம், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தை படைக்க வேண்டும். சித்திரா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் இன்னும் மிகவும் சிறப்பாகும். இத்தினத்தில் ஆலயங்களில் குறிப்பாக அம்பாள் ஆலயம் உட்பட எல்லா அம்மன் ஆலயங்களிலும் பால் குடங்கள் எடுப்பது, திருவிளக்கு பூஜை செய்வது, விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் வழிபாடும் சித்திரை கஞ்சி வார்க்கும் அந்த நிகழ்வும் இடம்பெறுகின்றது. சிவ ஆலயங்களில் பொங்கல் விழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. சிவாலயங்களிலும் பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள், இறை வழிபாடு, வீதி ஊர்வலங்கள் என்று எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அம்மனுக்கு சிறப்பு பொருந்திய இச்சித்ரா பௌர்ணமி விரத நாளிலேயே யமனின் சபையில் நம் பாவ புண்ணிய கணக்கை இம்மியும் பிசுகாமல் எழுதும் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் இது கருதப்படுவதால் சித்திரபுத்திரனார் விரதமும் அமைகின்றது. இன்றைய தினத்திலே சித்ரா பௌர்ணமி ஒரு தனிநபரின் நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றன மற்றும் அதற்கேற்ப வெகுமதிகளும் கொடுக்கப்படுகின்றது என்று வலியுறுத்துகிறது. பூமியில் வாழும்போது நமது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தாது, ஆனால் அவை நமது மரணத்திற்கு பிறகும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சித்ரா பௌர்ணமி என்பது சடங்குகள் மற்றும் பூஜைகள் மூலம் பாவங்களை போக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும். சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்திரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும். சித்திரகுப்தா என்று சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும். மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்வார்கள். தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும். பைத்தம்பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம்.
மேலும் அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது வழக்கம். சித்திரகுப்தனாருக்கு பொங்கல் வைத்து சொந்த பந்தமெல்லாம் கூடி நின்றும் எல்லாரும் சேர்ந்தும் வழிபாடு செய்வர். பொங்கல் வைத்து இளநீர் கண் திறந்து வைத்து பானகம் நீர்மோறு படைத்து கொலக்கட்டை பிடிச்சு எல்லாம் செஞ்சு வச்சு அந்த சித்திரகுப்தனை வழிபடுவது நம்மளுடைய மரபு. ஏடும் எழுத்தாணியும் வைத்து வழிபடுவர். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு வந்த பிறகு நிலவை பார்த்துவிட்டு உணவு அருந்த வேண்டும். தொடர்ந்து தீபாராதனை காட்டி நம்மால் முடிந்த அளவுக்கு தானம் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. முக்கியமாக இன்றைய நாளில் பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் கொடுக்கலாம். அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து சிவாலயங்களில் கிரிவலம் வர நம் பாவ வினைகளெல்லாம் போகும், புண்ணியங்கள் தேடி நம்மை வரும். விரதத்தோட பலனை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும், ஆயுளை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு. மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும், வறுமை அகலும், புண்ணியங்கள் சேரும், திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று அன்னதானம் செய்வதால் கல்வி, வேலை, பதவி, அரசியல், ஆரோக்கியம், திருமணம், வழக்கு, குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மேன்மை உண்டாகும். எனவே இந்த புனித தினமான சித்ரா பௌர்ணமியில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் மறைந்த நம் முன்னோர்களையும் வழிபடலாம். சித்திரகுப்தனையும் வழிபட்டு சிறப்பெல்லாம் நாம் பெறலாம். அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.